எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. அதான் இன்னைக்கு வந்துட்டேன் பேசுறதுக்கு. கொஞ்சம் வேலைகளை பார்த்துட்டு வீட்டு வேலைகளை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இக்கா இப்படி துடைக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நான் வீடு துடைப்பேன், வேறு எப்படியும் கிடையாது. உட்காந்து இப்படி தான் பூமி தாய்க்கு பணிஞ்ச மாதிரி தான் துடைப்பேன் வீட்டை. வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? இப்படி பண்ணுறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அதனால தான் துடைக்கிறது பார்த்துக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்கள் உடம்புக்கு இந்த இப்படி ஒன்று போல், அதாவது ஒன்று போல் வரும் பார்த்துக்கிடுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு துடைச்சிடணுங்க்கா. இந்த முடிலாம் வரும் பாருங்க, நம்ம இழுக்கிற முடி கிடின்னு வரும். அதெல்லாம் இப்படி இங்கே இருந்தால் இந்த வருது பாருங்க, இந்த முடி ரொம்ப இருக்குது பார்த்துக்கிடுங்க. முடி நிறையா இருக்கும், நம்ம இழுக்கிற முடி எல்லாம் நிறையா இருக்கும் குப்பை. அதெல்லாம் எடுக்கணும்னா இங்கே இப்படி தான் இப்படி தொடச்சி நல்லா எடுக்கணும் பார்த்துக்கோங்க. பூமி தாயை நம்ம அழுக்கு பண்ணுற மாதிரி தான் இது. அதை நம்ம க்ளீன் பண்ணோம்னா இப்படி தான் க்ளீன் பண்ணுவோம் பார்த்துக்கிடுங்க வீட்டில், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு விடுகதை சொல்லணும் பார்த்துக்கிடுங்க. அது என்ன விடுகதைன்னு பார்ப்போமா? மூச்சு வாங்க தான் செய்யும், என்ன செய்ய. உங்களுக்கு நான் விடுகதை சொல்லணும்ல, உங்களை நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்லக்கா. இருங்க, அந்த விடுகதை என்னன்னு சொல்கிறேன். அக்கா வேற ஒன்றும் இல்லைக்கா. அந்த விடுகதை, பூமியில் மிருகங்கள் அப்புறம் மனுஷங்க, நான் எல்லாரும் போன பிறகு, அதாவது இப்போ செத்த பிறகு ஒரு பொருள் மட்டும் உயிரோடு இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அது என்ன பொருள்னு சொல்லுங்க. பொருள் சரியா? அதை சாகடிக்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அசையாமல் நிற்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க சரியா? நான் அதுக்குள்ளே இந்த வீட்டெல்லாம் தொடச்சிட்டு உங்ககிட்ட பேச வாரேன். சரியா? சீக்கிரம் கண்டுபிடிங்க. கல் இதெல்லாம் துடைக்கணும். இதையும் துடைச்சிடுவோம். இன்னும் கருப்பாக தான் இருக்குது, என்ன செய்ய சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, கருப்பாக இருக்குக்கா. அம்மா அம்மா, என்ன இடி! ஏன் கையால என்ன இடி இடிச்சிடுச்சுக்கா? இடியே எவ்வளோ ஒன்றும் கொல்ல போகிறேன். கொல்ல முடியலையே. ஒன்று கல் மாதிரி நிற்கிது. எப்போ வேற என்னக்கா? இந்த கல்லை கொல்ல முடியலை. இந்த பாருங்க, கழுத்தை நெருக்கி கொல்ல முடியுதா? கொல்ல முடியலை. குத்துனா நம்ம கை தானுக்கா வலிக்குது. அதான் கல்லு தான்க்கா ஸ்ட்ராங்காக இருக்குது. திரும்பவும் அடிக்குதுக்கா.